எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் அட்டெலியர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற ஸ்டிச்சோட பேர் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு டாட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம். அடுத்தடுத்து ஸ்டிச் போடும்போது ரிவர்ஸில் போட்டுட்டு வருவோம். ஓகேவா? ஸோ கீழே லைனில் போடுற ஸ்டிச்சஸ் வந்து ஃபார்வர்டில் வரும் அண்ட் மேலே நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து பேக்வேர்டில் வரும். அதாவது கீழே வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு அடுத்தடுத்து ஸ்டிச்சு போட்டு வருவோம். மேலே ஸ்டிச் போடும்போது ஒரு ஸ்டிச்சுக்கு பின்னாடி ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுட்டு வருவோம். ஸோ அப்படி கண்டினியூஸாக நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அதோட ஸ்டிச்சுக்கு பேர் தான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, கீழே ஒரு ஸ்டிச் போட்டு மேலே எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே அதாவது போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிச் போடுறோம் அண்ட் கீழே வரும்போது போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி நீங்கள் க்ராஸாக நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் போடும்போது நமக்கு ஒரு லூப் மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிட்டு வருது பாருங்கள். அந்த இடத்துலையே உங்களுக்கு அந்த அப்படியே த்ரெட்டு வந்து உங்களுக்கு அப்படியே ட்விஸ்டாகி வர மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாருங்கள், ஒரு ஸ்டிச்சுக்கும் அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சு போடுறோம் இல்லையா, ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வருது இல்லையா. ஸோ அப்படி போடும்போது நம்ம ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் கேப் வந்து விழக்கூடாது. ஸோ அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ளவுஸோட பார்டர்ஸில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டிச் போடும்போதுமே கேர்ஃபுல்லாக போடுங்க அண்ட் ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டிச் நம்ம கீழே போடும்போது அப்படியே ஃபார்வர்டில் நம்ம போட்டே வரோம். அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம ஸ்டிச் போடும்போது ஒரு ஸ்டிச்சுக்கு பின்னாடி அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஸ்டிச் போட்டுக்கிறோமா, அப்போ மேலே லைனில் போடும்போது ஒரு ஸ்டிச்சுக்கு பின்னாடி. ஓகே, இதே மாதிரியே நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம போட போகிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் சிம்பிளாக இதே மாதிரி விடுறதா இருந்தால் கூட விடலாம். இல்லைனா இதை இன்னுமே நீங்கள் வந்து ஒரு பெட்டராக நான் காமிக்கணும், ஒரு எப்படி சொல்லலாம், என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க், ஜதோசி ஒர்க் இதெல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இதோட லுக் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதோட அவுட்லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும். அதாவது இப்போது சில்க் த்ரெட் வச்சு நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சில்க் த்ரெட் வந்து எங்கேயுமே வந்து பிசுறு வராமல் இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, இப்போது த்ரெட்டு வந்து இடையில கட் ஆகும், இல்லைனா வந்து சுருக்கம் மாதிரி விழுகும் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி சுருக்கம்லாம் வரும்போது என்ன பண்ணுன்னா கட் பண்ணிடுங்க. ஒரு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக அந்த சுருக்கம் விழுந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா நாட் போட்டு நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஃபினிஷிங் வந்து சூப்பர்பாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சுருக்கமெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஸ்டிச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு ஷைனிங்காக ஒரு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி போடும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ எப்பவுமே சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே அந்த பிசுறு வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து போட்டு முடிக்க போகிறோம் இந்த ஸ்டிச்சஸை. ஸோ முடிச்சுட்டு நான் இதில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, எண்ணாட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சுக்கும் சென்டரில் நான் வந்து சுகர் பீட்ஸ் நான் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு பீட் வச்சு பார்க்குறேன். ஸோ இன்னுமே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது, அதனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 பீடு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பீட்ஸ் ஆட் பண்ண தெரியும், பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா இப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம், அது ஒன்றும் இல்லை. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அங்கேருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா லாக் ஸ்டிச் போடுறேன். எப்பயுமே லாக் ஸ்டிச் நான் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது எண்டு நாட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போடுறது வந்து எண்ணாட் போடும்போது எப்பயுமே ஒரு ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு
அதுக்கப்புறமா எண்ட் நாட் போடுங்க. ஸ்டிச் போட்ட உடனே ஒரு எண்ட் நாட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ட் நாட் விழுகாது. அண்ட் அப்படியே எண்ட் நாட் விழுந்தாலும் பிரிஞ்சு வரக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இப்போது இடையில இப்போ நீங்கள் இது போட்டு முடிச்சிட்டிங்க, போட்டு முடிச்சு அடுத்த ஸ்டிச்சில் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுட்டிங்க. ஓகே, அப்படி போடும்போது இந்த இப்போ போடுறோம் இல்லையா நாட்டு, இந்த நாட்டு கலந்துருச்சுன்னா என்னாகும், பீட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம வந்து 1 2 பீட்ஸ் வச்சு நம்ம போடும்போது ஒன்றும் தெரியாது. இதுவே நம்ம பெரிய பெரிய ப்ரைடல் ப்ளவுசஸ்ஸு இல்லை சிம்பிள் ப்ளவுசஸ்லேயே கூட நிறைய பீட்ஸ்லாம் வச்சு ஒரு லைன் ஒரு பார்டர் ஃபினிஷ் பண்ணணுன்னாலே எக்கச்சக்க பீட்ஸ் பிடிக்கும். ஓகே, ஸோ அப்படி போடும்போது ஒரு எண்ட் நாட் வந்து நீங்கள் இடையில வந்து கரெக்டாக போடலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபுல்லாகவே பிரிஞ்சு வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறேன், எண்ட் நாட் போடும்போது கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. நல்லா போட்டு பழகிக்கோங்க. பாருங்கள், ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன், ஐ மீன் எண்ட் நாட். ஓகே, ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு நாட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நிற்கும், கலண்டு வராது. அதுதான் மெயின். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்து போடணும். ஓகே, நான் இப்போ போடுறேன் பாருங்கள். நீங்கள் இப்படி போட்டாலும் சரி, இதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பார்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, மேலேயும் கீழேயும். ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவும் நீங்கள் சுகர் பீட்ஸ் வைக்கும்போது அதோட லுக்குமே வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்டிச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.